வணக்கம், நான் உங்க ஆகாஷ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா செரிப்ரல் பால்சி, அதாவது பெருமூளை வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, குழந்தைகள் நடக்கிறதுல சிரமம் ஏற்படலாம், பேசுறதுல சிரமம் ஏற்படலாம், சமநிலை பாதிக்கப்படலாம், தசைப்பிடிப்பு அதிகமா இருக்கலாம், ஃபிக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. இது எப்படி ஏற்படுது அப்படின்னா, குழந்தைகள் கர்ப்ப காலத்துல போதுமான ஆக்சிஜன் சப்ளைவும் ரத்த ஓட்டம் இல்லாமையும் மூளையோட வளர்ச்சி பாதிக்கப்படுறதுனால இந்த குறைபாடுகள் ஏற்படுது. இது எப்படியெல்லாம் குழந்தைகளை பாதிக்குது அப்படின்னா, அதிகமான தசைப்பிடிப்பு ஏற்படும், ஃபிக்ஸ் வரும், சமநிலையும் பாதிக்கப்படும். ஒரு சில குழந்தைகளுக்கு இது மூணுமே ஒன்னா பாதிக்கப்படும். இது வரதுக்கான காரணங்கள் அப்படின்னா, கர்ப்ப காலத்துல ஆக்சிஜன் சப்ளைவும் ரத்த ஓட்டமும் தாய்கிட்ட இருந்து நோய் பரவுறதுனாலயும் வரும். பிறக்கும் போது மருத்துவ மேலாண்மை குறைபாடுனால வரும். பிறந்ததுக்கு அப்புறம் தலையில காயம் ஏற்படுறதுனாலயோ, மெனிஞ்சைட்டிஸ் போன்ற நோய் தாக்கத்தினாலையும் இது வரலாம். இதோட சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செரிப்ரல் பால்சியை குணப்படுத்த முடியாது. மருந்துகளும் பிசியோதெரப்பியும் எடுத்துக்கிறது மூலியமா குழந்தைகளோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தலாம். மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தசைப்பிடிப்புகளை குறைக்கிறதுக்கு பேக்கஃபின் டேப்லெட் கொடுப்பாங்க, வலிப்புகளை தவிர்க்கிறதுக்கு ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. பிசியோதெரப்பி பயிற்சிகள் மிகவும் அவசியமானது. இது தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்ப காலத்துல தாயோட நல்ல பராமரிப்பு இருக்கணும், பிறக்கும் போது மருத்துவ மேலாண்மை நல்லபடியா இருக்கணும், பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளை நோயிலிருந்து பாதுகாக்கணும். தேங்க்யூ.